அதிகமான நேரம் இல்லாதபடியால் உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் நேரடியாக நான் தேவ வார்த்தைக்கு கடந்து செல்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நான் மேலிருந்து வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவனே, நாங்கள் இருக்கிற தேசம், நாங்கள் இருக்கிற வீடு எங்கள் மேல் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் உம்முடைய கண்களை வைப்பேன் என்று இன்றைக்கு எங்களோட பேச போகிறதற்காய் நன்றி. வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. நான் ஒரு அப்பிரயோஜனமான மனிதன். நீங்க என் வாயோடு இருந்து பேசுங்க. பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். இந்த வார்த்தைகள் இவர்களை கட்டி ஆண்டவரை உருவாக்கி இவர்களை ஆண்டவரை விசுவாசத்தில் வளர செய்வீராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் இங்கே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 365 நாட்களும் இரவும் பகலும் கர்த்தர் நம்மளை கண்காணித்து பாதுகாப்பேன் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. தேசம் என்றால் இருக்கிற தேசம், காலியான இடத்த தேசம் சொல்ல மாட்டாங்க, அதை டெசர்ட்னுவாங்க, வனாந்தரன் சொல்லுவாங்க. தேசம் என்றால் நாம் இருக்கிற பட்டணங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற வீடுகளை சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன பாஸ்டர் செய்தினா, கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலுமாய் நம்மை பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்மளை பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு தெரியாது. நல்லா கவனிங்க. இந்த உபாகம புஸ்தகத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். புஸ்தகத்தை புரிஞ்சாதான் பைபிள் புரியும். புஸ்தகம் புரிஞ்சாதான் பைபிள் புரியும். வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க வனாந்தரத்தில் எல்லாம் செத்துட்டாங்க. ஒருத்தர் கூட மீதியா இல்ல. இப்ப வனாந்தரத்தில் பிறந்த புது ஜெனரேஷன் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த புது ஜெனரேஷனுக்கு முன்ன நிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, மோசேக்கு பிறகு காலேப், யோசுவா. இந்த 3 பேர் தான் அங்கிருந்து புறப்பட்டு உயிரோட இருக்காங்க. மீதி எல்லாம் மரிச்சிட்டாங்க. இப்ப புது ஜெனரேஷன் கேட்கறாங்க, இந்த வனாந்தரத்தில் நிக்கிறமே, எங்க போக போறோம்? இந்த வனாந்தரத்தில் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது? நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நம்ம என்னதான் எந்த இடத்தை நோக்கி போறேன்னு புரியாம, ஏன்னா டெசர்ட், பாலைவனத்தில் ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்க போகுதுன்னும் போது மோசே அவங்க பிதாக்களுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாணங்களை விவரிக்கிறார். விவரிச்சுட்டு தான் சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் இந்த வனாந்தரத்திலும் உங்க மேல இருக்கிறது. நீ போகிற தேசத்தின் மேல கையை தட்டலாம் மாட்டீங்க நீங்க. ஆமென் சொல்லுங்க. நீ வனாந்தரத்தில் இருக்கும் போதும் கர்த்தர் கண்கள் இருக்குப்பா. நான் உனக்கு கொண்டு போய் வைக்க போற தேசம் இருக்கு பாரு, அந்த தேசத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு நான் இப்படி சொல்றேன், யாராவது நீங்க நான் வனாந்தரத்தில் இருப்பது போல் என் எதிர்காலம் என்னன்னு தெரியாது பாஸ்டர், நான் போகிற பாதை என்ன, நான் எங்க போய் ரீச் ஆக போறேன், எங்க என் வாழ்க்கையை முடிக்க போறேன், அது வரைக்கும் என் கூட யார் இருப்பார்கள் என்று ஒருவேளை அங்கலாய்த்து இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, 365 நாட்களும் உன்மேல் என் கண்களை நான் வைத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கவனிங்க, ராணுவ வீரர்கள் எல்லையில இருக்கிறார்கள். நம்மளை பாதுகாப்பதற்கு போலீஸ் இருக்கிறாங்க. இவ்வளவு நம்மளை சுற்றி பாதுகாப்பு என்ற பேரில் என்னென்னமோ இருக்கு பாருங்க. ஜனங்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்னென்னமோ பாடுபடுது. என்னென்னமோ கண்காணிப்பு கேமரா வச்சிருக்கிறோம், என்னென்னமோ வச்சிருக்கிறான் பாருங்க. இவ்வளவுகள் இருந்தும் எதிரி தேசத்தான் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஊடுருவி விடுகிறார்கள். ராத்திரி முழுவதும் போலீஸ்கள் ரோந்து போனாலும் திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள் பாருங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தரை நம்பி நடக்கிற பிள்ளை இந்த பாதுகாப்பு சிஸ்டம் மேல நம்ம நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எப்போ நான் இது ரொம்ப ஆழமா பதிச்சுங்க. இது இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. காம்பவுண்ட் கேட் போட்டேன், வீடை சுற்றி கேமரா வச்சுட்டேன், ஷாக்கு கூட வச்சுட்டேன், கிரில் கேட்டில் லைட்டாக என்ன தொட்ட கிருன்னு அடிக்கும், அதெல்லாம் பாதுகாத்து நான் உள்ளே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது. பெரிய நாய் வளர்க்குறேன், அது யாராவது, அதெல்லாம் சரிதான் சிஸ்டர், ஆனால் அது பாகாது காக்காது. அவ்வளோ பெரிய சாலமன் ஞானி சொல்கிறான், கர்த்தர் வீட்டை காவாராகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. உன்னை காக்கிற தேவன் இரவும் பகலும் என்ன பண்றதில்ல, உறங்குவதில்லை. அந்த தேவன் இன்றைக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? மகளே, மகனே, இனி எங்கே இருக்கிறியோ, நீ எந்த தேசத்தில் இருக்கிறியோ, நீ எந்த வீட்டுக்குள் இருக்கிறியோ, அதன் மேல் என் கண்களை இரவும் பகலுமாய் நான் வைத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த சிஸ்டம் மேல உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. நான் பாருங்க, ஆண்டவரோட பிள்ளைங்க உழைக்கிறோம், பிரயாணப்படுறோம், ரொம்ப ரிஸ்கபிள் ஜாப் செய்யறோம், பாதுகாப்பு இல்லாத இடத்துலலாம் எவ்வளவோ வேலை செய்யற தம்பிங்களா, கரண்ட்டுக்கு நடுவில் தொங்கின்னு வேலை செய்யறவங்களா இருக்காங்க நம்ம கிட்ட.
ரொம்ப ஹை ரிஸ்க் வேலை செய்யறவங்க, டிராவல் பண்ணி போறாங்க பாருங்க, கார் ஓட்டி எவ்வளவு ரிஸ்கபிள் ஜாப்ல இருக்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேரையும் பாதுகாப்பது அரசாங்கம் அல்ல, இத்தனையும் பாதுகாப்பது அறிவல்ல, இத்தனை பேரையும் பாதுகாத்து சுகமாய் கொண்டு போய் சுகமாய் கொண்டு வருது கர்த்தருடைய கண்களில் நாம் இருப்பதனாலதான். கையை முடிஞ்சா தட்டுங்க, இல்லனா விட்டுடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சாகாமல் பிழைத்திருப்பது எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சங்கீதம் 32:7-8 சொல்றார் பாருங்க சங்கீதக்காரன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிங்க மகளே. நீர் எனக்கு யாரா இருக்கிறீர் பிரதர்? யாரா இருக்கிறீங்க? யாரா இருக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒண்ணு இப்ப பாடணும். என்னது? நீதி இல்ல இப்ப புதுசா ஒரு பாட்டு பாடுறோமே, அந்த பாட்டு நல்லா இருக்குமே. அதுல உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடயமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பி உள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே, நம்பி உள்ள என் கண்மலையே, தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உன் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறேன், தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், கேடகம் நீரே மகிமையும் நீரே, நான் சுகமாய் வாழ காரணம் நீரே, கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, சுகமாய் வாழ காரணம் நீரே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பி உள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. அவன் சொல்றான் பாருங்க, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். வாசி பிரதர். என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை ரட்சிப்பினுடைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். ஆண்டவர் சொல்றார் இந்த காலை நேரத்தில், என் அன்பு சகோதரியே, நான் உனக்கு மறைவிடமாய் இருக்கிறேன், நான் உனக்கு உறைவிடமாய் இருக்கிறேன். தீங்கு நாட்களிலே என் கூடாரத்திலே உன்னை மறைத்து உன் மேல் என் கண்டை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியில இந்த ஆண்டு உன்னை நான் நடத்துவேன். உன்னை நடக்கும் போது நீ இடறமாட்ட, நடக்கும் போது விழமாட்ட, நடக்கும் போது சத்துரு மேற்கொள்ள முடியும். என் கண்ணவும் மேல வச்சிருக்கிறேன். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டுமா? தான் உண்டாக்கியதின் மேலே எப்பொழுது கர்த்தர் கண்களை வைத்திருக்கிறாராம். ஆதியாகமம் 1:31 வாசி பாருங்க. அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அது நல்லதா இருக்குதுன்னு கண்டாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? பிரதர், நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்றேன் பாருங்க, அவர் பார்த்தாலே நீங்க நல்லா ஆயிடுவீங்க. நான் இப்படி சொல்லுவேன், என்ன அவர் பார்த்ததுனால நான் நல்லா ஆயிட்டேன். அவர் பார்க்காம இருந்தா நான் இருளில் இருந்திருப்பேன். நான் பார்க்காம இருந்த 18ஆம் வசனமா, இருளில் இருந்து வெளிச்சத்தை ஒன்றா பிரிக்க சொன்னவர் வெளிச்சத்தை என் வாழ்க்கையில உண்டாக்கினவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இருளில் இருந்த போது பார்த்து வெளிச்சத்துக்கு வழி நடத்தினவர் நம் தேவன். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தருக்கு தெரியும் நம்மளை எப்படி போஷிக்கணும், நம்மளை எப்படி காப்பாற்றணும், நம்மளை எப்படி உயர்த்தணும். அவருக்கு தெரியும் பிரதர். இருளில் இருந்து அவர் தான் உன்னை பிரிச்சு கொண்டு வந்தாரு. பார்க்கும்போது நல்லா இருக்காருன்னு சொன்னார் இல்ல, அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. 2 நாளாகமம் 16:9 அந்த நாளாகமத்தை எழுதுறவன் சொல்றான் பாருங்களேன். கர்த்தருடைய கண்கள், வாசிங்க பிரதர். 2 நாளாகமம் 16:9 வாசிங்க. ஆமா, உத்தம இருதயத்தோடு, அதாவது நல்லா இருக்கிறவங்க கிட்ட தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள்
அல்லேலூயா. போதும் மகளே, கவனிங்க மகளே, நீ ஒரு உத்தமன், சகோதரியே நீ ஒரு உத்தமி, சகோதரனே உத்தம. இன்னி கர்த்தர் சொல்றாரு, என் வல்லமை உங்கிட்ட விளங்கும்படி நான் பூமி எங்கும் உலாவுகிற கண்களை உன்மேல் வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சர்வ வியாபின்னு பாடணும்ல. சர்வ வியாபின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த நேரத்திலையும் எங்க இந்த பூமியில எந்த கண்ட்ரி எந்த 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 கண்டத்தின் மேலையும் கர்த்தர் பார்க்க முடியும். அதுதான் சர்வ வியாபி. எந்த இடத்துக்கு எப்ப வேணாலும் அவரால் போக முடியும். அதுதான் சர்வ வியாபி. எந்த இடத்துலையும் எதையும் அவரால் செய்ய முடியும். அதான் சர்வ வியாபி. ஆமென் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் இது எபிரேயத்தில் ஆம்னி பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரமும் எங்கிருந்தும் அவரால் பார்க்க முடியும், செயல்பட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஏங்க, கருக்குள்ள இருக்கிற குழந்தையே ஸ்கேன் வச்சு அது வச்சு இது வச்சு இப்பதாங்க கண்டுபிடிக்கிறான். ரெபேக்காவுடைய கருவுல 2 குழந்தை உருவாச்சு பாருங்க. அவளுக்கு 2 குழந்தைனே தெரியல. இன்னமும் உள்ள கோளாறு நடக்குது, என்னன்னு தெரியலையா அப்படின்னுட்டு விசாரிப்பதற்கு போனா. எங்க போனா? காயத்ரி கைனகாலஜிஸ்ட் கிட்டே போனா, இல்ல ஸ்ரீதேவி கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனா, இல்ல சிடி ஸ்கேன் எடுக்கிறவங்க கிட்டே போனா, எங்க போனா? தேவனிடத்தில் விசாரிக்கும்படி போனா. ஏமா அது என்னமா? அது என்ன தேவனிடத்தில் விசாரிப்பது தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் பேர் மெல்கிசேதேக்கு. அந்த மெல்கிசேதேக்கு கிட்ட போய் என்னன்னு தெரியல, உள்ள ஒரே உருவான ஒன்னிய ஒரு 2 மாசத்துல நடக்கிற கதை இது. உள்ள டக்கு டக்குன்னு இடிக்குது, குத்துது, உள்ளே என்னமோ பண்ணுது எனக்கு. உடனே அங்கிருந்து மேல இருந்து பார்த்து அந்த ஊழியக்காரன் மூலமா சொல்றாரு, உன் கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் ஒன்றாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைய மாத்திரம் சொல்லி இருந்தா நானே ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன் பிரதர். சின்னவன் ரொம்ப பெரிய ஆளாயிடுவான், பெரியவன் ஆமென் சொல்லுங்களேன் இவனை சேவிப்பான். உள்ளே இருக்கிற கர்ப்பத்தை பார்க்கிற, அவனுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பார்க்கிற, அவர்கள் எப்படி வாழ போறாங்கன்னு கூட சொல்ல என் தேவனுடைய கண்களால் முடியும். நம்பனா ஆமெனே சொல்லி இருப்பீங்க நீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அவருக்கு 7 கண்கள் இருக்கிறதாம். என்ன பாஸ்டர் அது 7 கண்ணு? நான் மண்ட கண்ணு தான் பார்த்துருக்கிறேன் பாஸ்டர். நடுவுல ஒரு கண்ணு வச்சு ஒரு பேய் படத்தை பார்த்துக்கிறேன் பாஸ்டர். ஆனா இவருக்கு எத்தனை கண்ணா? வாசி வாசி. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதினுடைய வேருமாய் இருக்கிறவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட 7 முத்திரைகளையும் இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களும் மூப்பர்களுக்கும் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். பிரதர் கவனிங்க. புரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பு சபைகள் தோற ஆரம்பிச்சது. முதல் நூற்றாண்டு சபையிலிருந்து இன்றைக்கு 21வது நூற்றாண்டு வரைக்கும் 7 சபைகள் இருக்கு. 7 சபைகள் இருக்கு. பெர்கமு, தியாத்திரா, எபேசு, பிலதெல்பியா, இப்படி 7 சபைகள். இப்ப இருக்கிற சபைக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சபை? லவோதிக்கா. லவோதிக்கா என்ன சபை? என்ன சபை? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஒரு சபை. எதுவுமே தெரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பான். துட்டே கிடையாது, தன்னை பெரிய ஐஸ்வர்யவான்னு சொல்லுவான். அப்புறம் என்னென்னமோ சொல்றாரு அந்த சபையை பத்தி. அதனால சொல்றாரு இந்த 7 சபைகள் மேல 7 கண்கள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? 7 காலகட்டத்தில் இருந்த விசுவாசிகள் இந்த லவோதிக்கா அனலும் இல்லாத குளிரும் இல்லாத சபையா இருந்தாலும் இந்த சபையின் மேலும் அவருடைய கண்கள். கையை நல்லா தட்டி சொல்லுங்க. 7 கண்கள் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை 7 விதமான திருச்சபை மீது இருக்கிறது அவர் கண்கள். ஆமென். திருச்சபையில் உள்ள தன் ஜனத்தின் மீது எப்போதும் கரிசனை உள்ளவராய் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? திருச்சபை மக்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, சாத்தான் உங்களுக்காய் வைத்திருக்கிற குழிகள் என்ன, கண்ணிகள் என்ன, ஆபத்துகள் என்ன முன்னாடியே அவர் பார்த்துட்டார். அதனாலதான் எச்சரிக்கிறார் சபையின் மூலமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் பாஸ்டர் சர்ச்சுக்கு வரணும்? உனக்கு என்ன குழியை வெட்டி வச்சிருக்கிறான், உனக்கு எந்த இடத்துல கண்ணியை வச்சிருக்கிறான், நீ போகிற பாதையில உனக்கு என்ன நடக்க போவது என்பதை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமை பொருந்தின ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். சொல்றீங்கல்ல நிறைய பேரு, அப்படியே தெரியல பாஸ்டர், போன வாரம் பேசினாரு, நான் அதை அப்படியே நிறுத்திட்டேன் பாஸ்டர், நல்ல வேளை தப்பிச்சேன் பாஸ்டர். எத்தனை சாட்சி கேட்கறோம்ல? ஏன்? அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். உனக்கு மிஞ்சி போனா தின்னூர் பிரிட்ஜ் வரைக்கும் தான் தெரியும், அதை தாண்டி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவர் மேல இருந்து சர்வ லோகத்தையும் பார்க்கிறார். ஆமெனே சொல்ல மாட்டீங்க பாருங்க. அதனால உனக்கு என்ன கண்ணி ஆபத்துல பார்த்துட்டாரு, எச்சரிக்கிறார். நமக்கு என்ன நடக்க போகிறது என்று அவருக்கு தெரியும். ஒரு வெளிநாட்டு தலைவர், ரொம்ப கர்த்தருக்கு பயந்த மனுஷன், அமெரிக்கா தேசத்தில் நடந்த உண்மை சம்பவம். ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு தான் எல்லா வேலைகளையும் செய்வார் பாருங்க.
அப்படிப்பட்ட தலைவர் கொல்லுவதற்கு சதி செஞ்சிட்டாங்க. நல்லவங்களா இருந்தாலே கொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கெட்டவனா இருந்தா யாரும் எதிரி எழும்ப மாட்டான். நல்லா கவனிங்க, கொல்றதுக்கு சதி செஞ்சிட்டாங்க. ஒரு டைம் பாம் அவர் போகிற பாதையில ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. போகிற பாதையில டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் கிளம்பி போறார், தன்னுடைய அந்த பாதுகாப்போட போறார் பாருங்க. திடீரென்று ஒரு காட்டு பகுதியை கடக்கும் போது ஆயிரக்கணக்கான காட்டு எருமைகள். காட்டு எருமை தெரியுமா உங்களுக்கு? ஊட்டி போயிருக்கீங்களா? ஒரு 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 அந்த காட்டு மாடு உள்ள வந்துட்டாலும் ஜனங்களை வீட்டை பூட்டிடுவாங்க. அது குத்துச்சுன்னா அவ்வளவுதான். காட்டெருமைகள் ஆயிரக்கணக்காய் வந்து அந்த பாதையை அடைத்து கொண்டு நின்று விட்டது. என்ன செய்யறதுன்னே தெரியல. இமிடியேட்டா போன் பண்ணி மிலிட்டரியை வர வச்சு, மேலே ஹெலிகாப்டர்களை வர வச்சு, தண்ணியை பீச்சு என்னென்னமோ பண்றாங்க. போகவே இல்லை, போறதுக்கு வழியே இல்லை. ஆல்டர்னேட்டிவ் ரூட் சுத்தி போனோம்னா பல மணி நேரம் ஆகுன்றாங்க. இல்லைன்னா அந்த மீட்டிங் போயாகணும், போகுங்கன்னு சொல்றாங்க. அவர் சுற்றி போகும்போது ஒரு செய்தி வருகிறது. நீங்கள் போன பாதையில் இருந்த ஒரு சிறு பாலத்தை வெடி வைத்து தீவிரவாதிகள் தகர்த்து விட்டன. கையை தட்டி சொல்லுங்களேன். அவருக்கு தெரியும் பிரதர், நீ போகிற பாதையில என்ன கண்ணி என்ன. சில நேரம் நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க பாருங்க. நேத்து நைட் வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் ஆன வண்டி இன்னைக்கு காலைல வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ள போய் உட்காந்து டென்ஷன் ஆகி பொண்டாட்டி திட்டுவோம். நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகணும் கோவத்தை யார்கிட்ட காட்டுவான்? அதை உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படி அனுப்புவார் பாருங்க. நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா 2 வண்டி மோதி ஜனமா நிப்பாங்க. நான் அவசியம் சொல்லட்டுமா? அது நீ சிக்க வேண்டிய இடம். எத்தனை அனுபவத்தை பேச முடியும் பிரதர் என்னால? நம்ம தேவன் யார் தெரியுமா? உனக்கு என்ன நடக்க போகிறது என்று முன்கூட்டியே பார்க்கிறவர். திருச்சபையின் மீது அக்கறை உள்ளவர். ஆமென். திருச்சபையும் அபிஷேகப்பட்ட ஊழியன் வார்த்தைகளையும் சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. அவர்கள் தேவனுடைய கண்களாய் செயல்படுகிறவர்கள். நீங்க திருச்சபையையும் திருச்சபையுடைய ஊழியக்காரர்களையும் ரொம்ப சாதாரணமா நீங்க என்ன பண்ணிட கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. நல்லா கவனிக்கணும். இந்த சீரியா ராஜா ஒருவன் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுக்கு எதிராக பாளையம் இறங்குறான். அங்கங்க பாளையத்தை இறங்குறான். உடனே அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான் பாருங்க, எலிசான்னு ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் உடனே என்ன பண்றான் கேட்டீங்கன்னா, ராஜா கிட்ட ஆள் அனுப்பி இந்த இடத்திற்கு நீ போகாதபடி உன்னை தப்புவித்துக் கொள் என்று சொன்ன போது அவன் ஆண் அனுப்பி பார்த்தா சீரியா அங்க பாளையம் இறங்குறான். அவன் சொல்றான், சீரியா ராஜா கவனிங்க, ஒரே குழப்பம். யாரோ நம்ம கிட்டே ஒரு உளவாளி இருக்கிறான் போல இருக்குதுன்னு. அப்ப அங்க தேவன் அறிஞ்சவங்க, அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவனுக்கு நீங்க என்ன செய்யறன்றதை பார்க்கிற ஒரு தெய்வம் வெளிப்பாடுகளை தர. கையை தட்டி சொல்லுங்களேன். ஆமே. அதனால நல்லா கவனிங்க சிஸ்டர். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கண்களாய் திருச்சபையிலே பயன்படுத்துகிறார். ஊழியக்காரங்க கொஞ்சம் நமக்கு நெருக்கமா இருக்கிறாங்க, கொஞ்சம் நெருக்கமா, ஏன்னா எல்லாரோடையும் சிலரோட நெருக்கமா இருக்கிறாங்கன்றதுனால ஊழியக்கார ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப அசால்ட் பண்ற மாதிரியோ ரொம்ப அவங்கள வந்து இது பண்ற மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது. அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வெளிப்பாடு. சில பலவீனத்துல சிலரோட பேசுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னும் போது சிலதை பேசுறதுனால உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னு நான் மட்டும் என்ன மட்டும் சொல்ல, எந்த ஊழியக்காரர்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு சாதாரண நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. எலிசா அந்த பொண்ணோட வீட்டு மாடியில பல வருஷமா இருந்தார். அந்த பொண்ணே கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி தினந்தோறும் சாப்பாடு அந்த பொண்ணு தான் போய் போடும் அவருக்கு. இவ்வளவு செய்தாலும் அந்த பொண்ணு அந்த ஊழியக்காரன் எப்படி தெரியுமா சொல்றா, என் ஊழியக்காரனாகிய ஆண்டவனே. அவ கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தைன்னா வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 4:16 வாசி மகளே. 2 ராஜாக்கள் 4:16 வாசிங்க. அப்பொழுது அவள் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள், ஏது நம்ம தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே. போதும் மகளே, இதே வார்த்தையை 3 இடத்துல கவனிங்க. அப்ப என்ன அர்த்தம் பாஸ்டர்? ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கண்கள் என்பதை இந்த எலிசா இருந்த வீட்டினுடைய பெண் அறிந்து கொண்டாள். அவ எப்படி தெரியுமா பேசினா, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே. அல்லேலூயா. என்ன கனம் கொடுக்கணுமோ கனம் கொடுத்தோம்னா இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். சிலர் இப்படி சொல்லுவாங்க, தப்பா எடுத்துக்கூடாது. அவர் பலிபீடத்தில் நிற்கும் போது தாங்க பாஸ்டரா பாப்பேன் நானு, மீதி நேரம் கீழே இறங்கி வந்துட்டானா மாம்சத்திலேயும் மாம்சங்கன்னு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சுப்பா. நான் சொன்னேன், இனிமே அந்த சபைக்கு நீ போவாதன்னு சொன்னேன். இனிமே அந்த பாஸ்டர் பேசுறது உனக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது, போவாத சிஸ்டர் சொல்லி அமைச்சிட்டேன். அப்படி ஒரு நாள் கண்ணோட்டத்தில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பலிபீடத்தில் இருந்து இறங்கி போய் நாங்க எங்க பெட்டில் தூங்கும் போது தான் கர்த்தர் தரிசனத்தில் சொப்பனத்தில் பேசுறாரு. பலிபீடத்திலிருந்து பேசலையே. ஆமென் சொல்லுங்களேன். அதனால எப்பொழுதும் ஊழியக்காரர்கள் மேலே உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, அவங்க கர்த்தருடைய கண்களாய், கர்த்தருடைய வாயாய், கர்த்தருடைய செயல்பாடுகளாய் திருச்சபையை நடத்துகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. அற்பமாய் எண்ணிடக்கூடாது ஊழியக்காரங்களை. சொல்லுங்க, என்ன எப்படி எண்ணக்கூடாது, ரொம்ப அற்பமாய் எண்ணிடக்கூடாது. வீட்டில் உட்காந்து அற்பமான ஊழியக்காரங்களை பத்தி என்ன பண்ணிடக்கூடாது, அது யாராக இருந்தாலும் அற்பமாய் நம்ம என்ன பண்ண விடாது, பேசி விடக்கூடாது. நீங்க அற்பமாய் பேச பேச நம்ம குடும்பங்கள் அற்பமாய் மாறும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க.
அவன் அபிஷேகம் இழந்து போயிட்டான், ஊழியத்தை விட்டு ஓடிட்டான், அவன் என்ன பண்ணி தொலைக்கிறான், அவனாச்சு அவர் வேலைக்காரனாச்சு எஜமானாச்சு. அல்லேலூயா. அதனால் நல்லா கவனிங்க சிஸ்டர், இந்த திருச்சபை என்பது கர்த்தருடைய கண்கள். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் எங்களை பார்க்கறாரு, எப்படி பாஸ்டர் பண்றாரு, நீங்க நிறைய பேருக்கு இதெல்லாம் விளக்கம் புரியல. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை ஒரு 15-20 நிமிஷத்துல பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். வாலிபர் கூட்டங்கள் இருக்கிறது. நம்பர் 1, இன்னைக்கு நான் பேச போறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், முடிந்து விட்டது. கர்த்தர் நம்மை பார்த்து முடித்து விட்ட காரியங்களை பற்றி பேச போகிறேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க சிஸ்டர். நீ பிறந்தது என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உண்மையிலே எனக்கு தொப்புல இருக்கிற. எத்தனை பேர் நம்புவீங்க நீங்க? தெரியுமா உங்களுக்கு? இப்ப அடுத்தா செத்துருவோன்னு சொல்லிட்டு எனக்கு தொப்புள் இவ்வளவு பெருசு இருக்கும் சின்ன வயசுல, அழுதனா அப்படியே அது வீங்கிடும். ஏன்னா அது வந்து ஏதோ சிசரியன் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தொப்புளை இவ்வளவு தூரம் ஊட்டி எனக்கு மூச்சு போட்டானுங்க. உண்மையிலே இந்த வசனத்தை படிக்கும் போது அழுவேன். உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால தண்ணி போட்டு கழுவுன அந்த பிள்ளைய கழுவதற்கு ஆள் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன்பேரில் இரக்கமா இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு, உன் ரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து, ஆமென், உன்னை கண்டு உன்னை பார்த்து, கர்த்தருடைய கண்கள் என்ன பிரதர் பண்ணுது? நீ ஆதரவற்ற நிலையில இருக்கும்போது, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது உன்னை கண்டு உன்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ பிழைத்திரு. பிரதர், இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு நீ பிழைக்கிறனா ஒரே ஒரு காரணம், அவர் உன்னை கண்டார். உன்னை கண்டவர் உன் அருகிலே வந்து சொன்னாரு, நீ பிழைத்திரு. ஆமென் சொல்லுங்க. யாரும் மற்ற ஆதரவற்ற சூழ்நிலையிலே கர்த்தர் கண்டார். இதுதான் ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் போயிருக்கீங்க தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க என்னை சுத்தி நிறைய கூட்டம் இருக்கு பாஸ்டர், எங்க அப்பாவோட பிறந்தவங்க 8, எங்க அம்மாவோட பிறந்தவங்க 7, ஊரே எங்களுக்கு தான் பாஸ்டர், ஊரே உங்களுக்கு தான். உங்களை சுற்றி நிறைய கூட்டம் இருந்தது. ஆனால் நீ ஆதரவற்ற நிலையில, நீ கஷ்டப்பட்ட நேரத்தில் உன்னோட யாருமே இல்லை, உன்னோட ஒருவர் இருந்தார், அவர் தான் என் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல உறவு, நண்பர், உடன் பிறந்த கூட படித்தார், ஆனா யாரும் ஆதரவா இல்லை பிரதர். ஆகார் எவ்வளவு பேரோட வளர்ந்தா தெரியுமா உங்களுக்கு? ஆகார் வீட்டுல ஆகாரத்தை சமைப்பாங்களாம். சில வேத பண்டிதர் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு சமைக்கிறது 10 கல்யாணத்தை பண்ணலாமா. எவ்வளவு கல்யாணம்? 10 கல்யாணத்துக்கு போற சாப்பாடு பண்ணலாமா. அவ்வளவு கூட்டம் நிறைந்த இடத்துல இருந்தால் ஆகார். ஆனால் ஆகார் வனாந்தரத்தில் போகும்போது அவளோட யாரும் இல்லை. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று ஒரே ஒரு தெய்வம் தான் இறங்கி வந்தார். கையை தட்டி சொல்லுங்களேன். நான் ஆதரவற்ற இருந்த நிலையில, அனாதையின் சூழ்நிலையில, என் தகப்பனால் வெறுக்கப்பட்ட போது, என் தாயால் வெறுக்கப்பட்ட போது, என்னை ஒருவன் நேசித்து என் அருகே கடந்து வந்து என்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். நான் பிழைத்திருக்கிறேன். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. திருச்சபை ஜனங்களும் தான் ஆதரவு. எப்படி பாஸ்டர் பக்கத்துல வந்தாருன்றீங்க? எனக்கு அது ஒன்றும் புரியலையே பாஸ்டர்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில திருச்சபையையும் திருச்சபை ஜனங்களையும் தான் கர்த்தர் ஆதரவாய் அனுப்பினார். சொல்ல மாட்டீங்களா? ஆமெனே. இயேசு பக்கத்துல வந்தாரன் கேட்ட, இயேசுவோட ரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையும் பக்கத்துல வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு திருச்சபையின் மூலமாகவே வெளிப்படுகிறது. பாருங்க, எருசலேம்ல இருந்து ஒருத்தன் எரிகோக்கு போனான் பாருங்க, அவனை குத்துயரா இதே மாதிரி ரத்தத்துல கிடந்து விட்டுட்டு போயிட்டான் ஒருத்தவன். அங்கே நல்ல சமாரியானாய் ஒருவன் வந்தான். ஒருவர் வந்து அவனை எடுத்து தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு வைத்தார். நான் இப்படி சொல்றேன், அந்த நல்ல சமாரியன் எது தெரியுமா? அது திருச்சபையும் திருச்சபை மக்களும். ஆமென் சொல்லுங்க. பிரதர், கண்களை ஏறெடுத்து பாருங்க. சிஸ்டர், கண்களை ஏறெடுத்து பாருங்க. நீயும் நானும் அனாதையா இருந்தது போலவே, நீயும் நானும் தகப்பனால் கைவிடப்பட்டது போலவே, நீயும் நானும் தாய் தகப்பன் செத்து போனது போலவே, யாரும் இல்லாத அனாதையா ஏதோ ஒரு திருச்சபை நல்ல சமாரியனை போல ரத்தத்தில் கிடந்த எனக்கு அருகிலே கடந்து வந்து, பிரதர் பயப்படாதீங்க, எதிர்காலம் இருக்கு, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், எங்க திருச்சபைக்கு வாங்க என்று அவர்கள் அழைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபைதான் சமாரியர். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு திருச்சபை மூலமாகவே வெளிப்படுகிறது.
நான் இன்னைக்கு சொல்லட்டுமா? ஏன் சாட்சியை சொல்றேன், உங்க சாட்சியை சொல்ல மாட்டேன். இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த நல்ல உயரத்தில் நிற்பதற்கு காரணம் ராஜேந்திரன் என்கிற ஒரு நல்ல சமாரியன் என்னை தேடி வந்தார். எப்ப தெரியுமா? எல்லாராலும் வெறுக்கப்பட்ட போது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட போது, ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் பிச்சை எடுக்கிற சூழ்நிலை இருந்த போது, என் உறவுகள் எல்லாம் கைவிட்ட போது, ஒரு நல்ல சமாரியன் ராஜேந்திரன் என்னை தேடி வந்தாரியா. ரத்தத்தில் கிடக்கிற என்ன பார்த்து என் அருகில பார்க்காம அவர் கடந்து போல, என் அருகில நின்னு, பிரதர் நீங்க பிழைப்பீங்க, பிரதர் நீங்க ஆசீர்வதிக்க. ஆமீன் சொல்லுங்களேன். கை தட்டுறது கூட வலிக்குது நிறைய பேருக்கு. அல்லேலூயா. கை தட்டுறது என்ன தெரியுமா அர்த்தம்? அப்பா என்ன சந்தோஷமா வச்சிருக்காருன்னு அர்த்தம். நிறைய பேர் நான் ஆராதனை கை திறக்க மாட்டேன், ஆண்டவர் திறக்க சொல்லி பார்க்குறேன். இப்படி தட்டுறீங்க கையை, அப்பா எடுத்துக்காதீங்க. விடுதலையே வராது, வாழ்க்கையில உயர்வே வராது. என்ன பாஸ்டர் இப்படி பேசலாம்னு நினைக்காதீங்க, பேசக்கூடாது. இப்படி தட்டுறீங்க. ஜேசாஸ் ஐயா சொல்லுவார், ஏன் கத்தனம்? உன் புள்ள நெருப்புள்ள விழுந்து கிடந்ததுன்னா ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படி சொல்லுவியா? ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்பாரு. ஆமாவா இல்லையா? உன் வாழ்க்கை உயரம்னா கையை தட்டின அழுவணும். ஆராதனையில் அழுவாம நீங்க வெளில போறீங்கன்னா ரொம்ப உங்க இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. என் அருகில வந்தாரியா ஒருத்தர், அவர் யாருனே தெரியாது, இப்ப எங்க இருக்கிறாருனே தெரியாது, என்ன பிழைக்க வைக்கிறதுக்கு அவர் வந்தாரு. குத்து உயிரா பிசாசு என்ன விட்டுட்டான், கொலை உயிரா பிசாசு விட்டுட்டா. என் அருகில வந்து சொன்னாரு, பிரதர் வாங்க பிரதர். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய துன்பத்தை, தூக்கி எறியப்பட்ட நிலையை பார்த்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி ஆதரித்தார். இன்னைக்கு அந்த சமாரியன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இவ்வளவு உயர்வுல இல்லை. நம்பி ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை இங்க வராம இருந்திருந்தா என்ன எப்படி இருந்திருப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதிப்பற்ற ஸ்தானத்தில் நின்று இருப்பேன். இப்ப அனுப்புறேன், ராஜன் அனுப்புறேன், சரவணன் அனுப்புறேன், நேரா போங்க அலி ஸ்டோர் போங்க, ஓனர் உட்கார்ந்து இருப்பாரு. சந்தோஷ் பாஸ்டர் அம்சார்னு சொல்லுங்க. அவர் ஒண்ணு சந்தோஷ் பாஸ்டர் அம்சாரா எடுத்து போங்கன்றாங்க. இங்க இருந்து மாதாஜி போ, சந்தோஷ் பாஸ்டர் அம்சாருன்னு சொல்லு. எப்படி பாஸ்டர் இந்த நன்மைக்கு வந்தீங்க? குற்று உயிராய் கடந்த போது, குலை உயிராய் கடந்த போது என் அருகில ஒருவர் கடந்து வந்தார். என் அருகில கடந்து வந்து, மகனே மகளே நீ பிழைத்திரு என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். இல்லைன்னா மதிப்பற்ற இடத்துல இருந்திருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் சொல்லுவேன், சபையே நீ யார் தெரியுமா? நீங்க சாதாரண, நீங்க கர்த்தருடைய கண்கள். ஊழியம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய கண்கள். சபை எப்படி தெரியுமா இருக்கணும்? கர்த்தருடைய கண்களா செயல்படணும். ஒரு காலத்துல இரக்கமற்ற நிலை நாம் கடந்த போது, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கடந்த போது, தூக்கி எடுத்து கொண்டு வந்து இன்றைக்கு உயரமான இடத்துல வச்சுட்டார். உன்னை பார்த்ததுனால இப்ப உயரமா நீ ஆயிட்ட, இப்ப ஆசீர்வாதம் ஆயிட்ட. ஆனா உன்னை போல் பல பேர் ஆதரவற்று வனாந்தரத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், ஆதரவில்லாமல் இருக்கிறார்கள். பவுல் ரோம சபைக்கு வாழ்த்துதல் எழுதும் போது ஒன்னு சொல்லுவாரு, வாசிங்க. ரோமர் 16 அதிகாரம் 1-4 வாசி மகளே. ரோமர் 16 1-4 வாசி, சீக்கிரம் வாசி. நம்ம கெங்கேயா ஊர் சபைக்கு ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்திலே உங்களுடைய உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புவிக்கிறேன். ஹலோ பிரதர் கவனிங்க. ஒரு சகோதரி இப்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு ஏதாவது உதவி வேணா சபையே நீ தான் உதவி செய்யணும். ஏன் தெரியுமா உதவி செய்யணும்? ஒரு காலத்தில் அவ எப்படி இருந்தான்னா அநேகரை ஆதரிக்கிறவளாக இருந்தாள். சபையே நீ இயேசுவின் கண்களாய் இருப்பாயானால், இயேசுவினுடைய கண்களாய் செயல்படுவாயானால் நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? அநேகருக்கு ஆதரவாய் இருக்கிற ஒரு சபையாய் இருக்கணும். வருஷத்துல ஒரு ஆத்துமாவை கூட உங்களுக்கு ஆதாயம் பண்ண முடியல, எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா நீங்க இயேசுவின் கண்களா இல்ல, உங்க சொந்த கண்களாவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ எப்படி இருந்தாளா? அநேகருக்கு அவள் எப்படி இருந்தாரா? ஆதரவா இருந்தா. 3ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள ஆட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். ஏன்பா? அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையாரெல்லாம். பிரதர் நீங்க யாரா தெரியுமா இருக்கணும்? இயேசுவுக்காக சபைக்காக கழுத்தை கொடுக்கிறவர்களா இருக்கணும். கழுத்தை எடுக்கிறவங்களா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. சிஸ்டர் பிரதர் கவனிங்க. நீங்க யாரு? இயேசுவுக்காக சபைக்காக சபையில கண்ணு போல செயல்படணும். எவனோ ஒருத்தன் பரிதாபம், எவனோ ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கலாம், ட்ரெயினுக்கு முன்ன போலாம் அப்படின்னு நொந்து போய் உட்கார்ந்திருப்பான். உள்ள பரிசுத்தாவியானவர் பேசுவார், இவங்கிட்ட பேச இவங்கிட்ட சொல்ல. அந்த அளவுக்கு நம்ம ஆவியில வளரணும். அவன் சொல்லுவான், இவர் மாத்திரமா இன்னைக்கு வராம இருந்தா நான் ட்ரெயின்ல விழுந்துட்டு இருப்பேன்.
இவர் மாத்திரம் பைபாஸ்ல என்ன சந்திக்கலனா என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்னு சொல்லுவான். பிரதர், நீங்க யார் தெரியுமா பிரதர்? விசாரிக்கிறவர்கள், இயேசுவுக்காக கழுத்தை கொடுக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இங்க யாருக்கும் உறவு கிடையாதுங்க. அதாங்க மேட்ரு. யாருக்கும் யாரும் உறவு கிடையாதுங்க. இந்த பெயா சபையினுடைய ஊழியக்காரி உறவு கிடையாது. நீங்க அதுல 23ஆம் வசனம் வாசி பிரதர். 23 வாசிமா. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற அல்லேலூயா பிரதர். காயு யார் பிரதர்? கவனிங்க, என்ன பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. பைபிள் நல்லா படிப்பீங்க, எனக்கு தெரியும். பயங்கர நோட்ஸ் நீங்க. ஆமென் அல்லேலூயா. காயுவை வாழ்த்துங்க. ஏன் வாழ்த்துங்க தெரியுமா? அவன் சபை அனைத்தையும் என்ன பண்றானா? உபசரிக்கிறானா. பிரதர், நீ யார் தெரியுமா? உபசரிக்கிற ஒரு ஆளா இருக்கணும். ஆதி காலத்துல சபைகள் பயங்கரமா வளர்ந்தது தெரியுமா உங்களுக்கு? ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன சபையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சபை திறந்தா 5 வருஷத்துல 1000 பேர் வருவாங்க. ஏன் வருவாங்க 1000 பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? சபையில உபசரிக்கிற காயுக்கள் இருந்தாங்க. சபையில கர்த்தருடைய கண்களாய் செயல்படுகிறவங்க. இவங்க வேலையை என்னன்னா சபையை உபசரிக்கணும், சபையை பார்க்கணும், சபையில வரவங்களை பத்தி விசாரிக்கணும். கேங்க் கிடையாது, குரூப் கிடையாது, பாம் பண்றது கிடையாது. ஐயோ இவன் வந்துட்டானே நம்ம சேர் காலி ஆயிடுமான்ற என்ன வேலை என்னது சொல்லுங்க. இன்னைக்கு அதெல்லாம் சபை உள்ள என்ன ஆயிடுச்சு? நிறைய பேர் வந்துட்டாங்க பாஸ்டர். வரட்டும், மொத புள்ள பிறந்த புள்ளையே பால் ஊட்ட முடியாது இல்ல, பிறந்திருக்கிற குழந்தையும் பார்க்கணுமே. ஆமாவா இல்லையா? இப்ப 18 வயசு ஆயிடுச்சு பெரிய பிள்ளைக்கு. இப்பயும் மடியில ஊட்டி பால் குடிப்பீங்களா? இல்ல பிரதர், நீலாம் இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா நீ மூத்த மகன், சேஷ்ட புத்திரன், 2 பங்கு ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆமென் சொல்லுங்க. காயுக்களே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், சபை அனைத்தையும் விசாரிக்கணும். என்ன பாஸ்டர் விசாரிச்சா என்ன பாஸ்டர் நடக்கும்? இந்த காயுவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க வாசிங்க தயவு செய்து 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசி மகளே. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசி. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாரியா பைபிள்ல. பிரதர், சபை அனைத்தையும் உபசரிக்கிறவன், கர்த்தருடைய கண்ணா செயல்படுற காயுவை பத்தி அவனுக்கு ஒரு லெட்டரே எழுதிட்டாரு. பைபிள்ல பேர் வந்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டருடைய நெஞ்சிலேயாவது உங்க பேர் வரணும் கொஞ்சம். ஆமென் சொல்லுங்க. சபை அனைத்தையும் உபசரிக்கிறவங்க அப்படின்னு. சேஷ்ட புத்திரன், நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதம், அதை மனசுல வச்சுக்கணும் எப்பயும். நேத்து வந்தவங்க எல்லாம் பாஸ்டர் தூக்குறாரு, நேத்து வந்தவங்க எல்லாம் அமுக்குறாரு, நேத்து வந்தவங்க எல்லாம் புகழறாரு. இல்ல பிரதர், நீ மூத்த குமாரன் பிரதர். இதுக்கு எல்லா சொத்துக்கும் நீ தான் உரிமை. ஒரு உரிமை இல்ல, எத்தனை மடங்கு சொல்லுங்க. நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட, குழந்தை பாவம் இப்பயும் வந்தோன்னா ஸ்நாக்ஸ் டப்பா திறந்து தின்ற குழந்தைங்கலாம் உள்ள இருக்குது. அதுங்களெல்லாம் பார்க்கணும், வளர்க்கணும். நீ எப்படி இருக்கணும்? உபசரிக்கிறவளாய் இருந்தா உன் பேர்ல பரிசுத்த ஆவியானவர் மேல ஒரு லெட்டர் எழுதுவாரு. என் பிள்ளை யார் தெரியுமா? அல்லேலூயா. வாசிங்க சகோதரி, வாசி. பிரியமானவனே. இப்ப நல்லா கவனிங்க. சபை அனைத்தும் உபசரிக்கிறான் பாருங்க. இவன் வாழ்க்கையில கவனிங்க, பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவனா காயுன்னு கேட்டீங்கன்னா பெரிய பணக்காரனா பாஸ்டர், வரவங்க எல்லாம் அரவணைச்சு. அவன் நம்மளை விட லோ மிடில். அவன் எதுல வாழறான் கேட்டீங்கன்னா ஆத்துமாவுல வாழறான். சொல்லுங்க எல்லாரும், ஆத்துமாவுல வாழறான். யோவான் அப்போஸ்தலன் எழுதுறாரு, காயே நீ கஷ்டப்படுற, இந்த கஷ்டத்துல சபைக்கு உதவி செய்யற, நான் இப்படி சொல்லட்டுமா? உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கும்படி நான் உனக்காக தேவ சமூகத்துல வேண்டுதல் செய்கிறேன். ஐயா, யார் இந்த பூமியில சுகமாய் வாழ்ந்திருப்பாங்க தெரியுமா? யார் இயேசுவின் கண்களாய் யார் பரிதாபப்படுகிறார்களோ, குற்று உயிராய் கொலை உயிராய் கிடக்கிறவர்களாலே கடந்து போகும்போது அவர்களை பார்த்து இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார், நீயும் பிழைப்பாய், என்னோட கூட ஆலயத்துக்கு வா என்று சொல்லுகிற காயுக்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். சும்மா பிறந்த நாளுக்கு போய் இந்த வசந்த குத்துட்டா ஒண்ணு ஆயிடுமா? நீ காயுவா இருந்தா ஆகும். சொல்லுங்க. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, தம்பி வாசி, தம்பி வாசி. சகோதரர் வந்து நீ சத்தியம், அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்தினாரு, இங்க இயேசுவின் மார்பில சாஞ்சி இந்த சீஷன் வாழ்த்துறாரு. சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து. பிரதர், ஒரு விசுவாசிக்கு என்ன தெரியுமா வேணும்? இயேசுவின் கண்களா செயல்படுறவங்களுக்கு உண்மை வேணும். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சபையில உண்மை வேணும். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாம் வாழ்ந்துருவே. உன் உண்மையை குறித்து வாசிங்க. என்ன சாட்சி பிரதர் இது? சகோதரர் அவனே நின்னு சாட்சி சொல்ல,
சகோதரர் வந்து சொல்றாங்க, ஐயோ காயினை போல இயேசுவின் கண்களை யாராலும் செயல்பட முடியாது. சபை அனைத்தையும் புடிச்சு குரூப் ஃபார்ம் பண்ணி, இது இந்த குரூப், இது இந்த குரூப், இந்த குரூப்புக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லாத, இந்த குரூப்போட. நான் அடிக்கடி சொல்லுவேன், சபையில உங்களுடைய கேரக்டர் தயவு செஞ்சு திணிச்சிடாதீங்க ப்ளீஸ். காலில் விழுந்து கேட்கிறேன், உங்க கேரக்டர்ஸை கொண்டு வந்து சபையில நோச்சிடாதீங்க. பாருங்க சிஸ்டர், 6 வருஷமா சபைக்கு வரேன் சிஸ்டர், நான் உண்டு, என் வேலை உண்டு சிஸ்டர், இப்படி வந்து இப்படி போனதான் சிஸ்டர் சபையில நிக்க முடியும், யாரோடையும் கலவாதீங்க சிஸ்டர். உங்க கேரக்டர் சபைக்குள்ள நுழைக்காதீங்க. அது உங்க கேரக்டர், உங்களோட முடியட்டும். சபை என்பது என்ன தெரியுமா? இயேசுவின் கண்கள். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு ஆழம் புரியும் நினைக்கிறேன். உங்க கேரக்டர்கள் அல்ல. காயு யார் தெரியுமா? காய் யார் தெரியுமா? இயேசுவின் கண்களாய் செயல்பட்டவன். காய் யார் தெரியுமா? சபை அனைத்தையும் கட்டி அணைச்சவன். அவனை குறித்த சாட்சி என்ன தெரியுமா? முப்பர்கள் வந்து சத்தியத்தில் நடக்கிறான் என்ற சாட்சி. நீங்க எப்படி இந்த கேரக்டரா இருங்க பிரதர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர். உங்க பர்சனலுக்குள்ள சபையோ தேவனை தலையிட மாட்டார். ஆனா உங்க பர்சனலை கொண்டு வந்து அடுத்த விசுவாசினுடைய வாழ்க்கையில விஷபதியா எதுக்கு ஒரு கிருபை பெற்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சிஸ்டர் போறீங்களா வரீங்களா, ரொம்ப ஒட்டிக்காதீங்க சிஸ்டர், ரொம்ப ஊழியக்காரர்கிட்ட போயிடாதீங்க சிஸ்டர், அது ரொம்ப டேஞ்சர் சிஸ்டர். அது உனக்கு டேஞ்சர், அவங்களுக்கு அதான் உயர்வே. ஆமென் சொல்லுங்க. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? உங்க கேரக்டர் கொண்டு வந்து காயு யார் தெரியுமா? ஏழை தான், அவன் ஒன்னும் இல்லாதவன் தான், அவன் ஆத்மா மட்டும் தான் நல்லா இருக்கு, கையில காசு இல்லை சிஸ்டர், ஆனா சபை அனைத்தையும் கட்டி அணைக்கிறவனா இருந்தான். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. வாசிங்க பிரதர், வாசிங்க. சாட்சி கொடுத்த போது ஐயா, ஒரு ஊழியக்காரனுக்கு எது தெரியுமா சந்தோஷம்? சபையை நடத்துகிற ஊழியக்காரன் இயேசுவின் மார்பில 24 மணி நேரம் சாஞ்சி ஜெபிக்கிறவனுக்கு எது தெரியுமா சந்தோஷம்? ஒரு விசுவாசியை பத்தி ஒரு நல்ல சாட்சி சொல்லும் போது தான் சந்தோஷம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கய்யா, என் பிள்ளைங்களுக்கு சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறாங்கய்யா. மரண வீடியா ஒரு சொந்தக்காரனை கூட உள்ள நெருக்க விடாம என் பாஸ்டர் சொல்றதான் கேட்பேன். மாலை போட மாட்டேன், மஞ்சள் தண்ணியில் எங்க அம்மாவை கழுவ மாட்டேன், எங்க அம்மாவுக்கு என் தாய் மாமா சீர் கூரை போடவே போட மாட்டேன், இந்துக்கள் முறைப்படி பண்ண மாட்டேன். சத்தியத்தில் நிற்கிறவனை பார்க்கும்போது அந்த சபையில அந்த ஊழியக்காரன் மகிழ்மை அடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. காய்வு இயேசுவின் கண்களாய் செயல்பட்டவன். வாசிங்க பிரதர். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் எனக்கு அதிகமான சந்தோஷம் இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கோ அந்நியருக்கோ செய்கிற யாவற்றையும் எப்படி பிரதர் செய்யலாம்? காய்வு உண்மையா செய்யற மாதிரி நடிக்கல. ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் வேலையில் நியமிச்சா 4 பேர் விட்டுட்டு இவர் நின்று இருப்பாரு. இல்ல நீ பண்ணுங்க, நான் போயிடுறேன், ரிப்போர்ட் என்ன கூட பண்ண பாஸ்டர் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். பாஸ்டர் செஞ்சது யார்? புரியுதா நான் பேசுறது? உண்மையாய் செய்கிறாய் சபையில. அப்புறம் பிரதர், அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து காய்வு இருக்கிற இடம் வேற. கவனிங்க, காய்வு இருக்குது ரோமாபுரி சபை, இங்க யோவான் இருக்கிறது வேற ஒரு சபை. கவனிங்க. இப்ப அங்க இருந்து வந்தவங்க காயை பத்தி சாட்சி சொல்றாங்க. என்னன்னு? ஐயோ காயின்னு ஒரு மனுஷன் இருக்கிறாயா, அவன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததில்லை. என்ன பண்ணாருங்க? என்னங்க உபசரிப்பு, நாங்க அந்நியர்கள், நாங்க வேற ஜாதி, சபைக்குள்ள வந்ததுல இருந்து நுழைஞ்சதுல இருந்து இந்த சீட்டை இவன் புடிச்சிடுவானான்னு பார்க்கல, இவன் வந்து சேர்ந்துருவானான்னு பார்க்கல, அவனை புடிச்சு கட்டி அணைச்சி எங்களுக்கு சோத்த போட்டு, அந்த ஆளுகிட்ட கூட காசு இல்லைங்க, போறதுக்கு வழியில பணத்தை கொடுத்து நீ போய் சேருங்க, சேர்ற வரைக்கும் ஓயாம கடைசி வரைக்கும் கட்டி பிடிச்சி அழுவுறாங்க காய்வு. இன்னொரு சபையில போய் இயேசுவின் கண்களை பத்தி சாட்சி சொல்றாங்க. காயின்னு ஒரு கண்ணு இருக்குது அந்த சபையில. பரிதாபமா கிடக்கிறவன, குத்துயிரா கிடக்கிறவன, ஒண்ணுமில்லாம கிடக்கிறவன கட்டி பிடிச்சு அணைச்சி அவனை முத்தமிட்டு இவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு பாத்திரமானபடி முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சகோதரி, நான் இன்னைக்கு இப்படி சொல்றேன் சகோதரி, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. அது நீங்க எந்த நிலைமையில இருந்து எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்கன்னு பாருங்க. நான் எந்த நிலைமையில இருந்து எந்த உயரத்துக்கு வந்திருக்கிறேன் பாருங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரத்தத்துல கிடந்த என்ன அவருடைய கண்கள் பார்த்தது. யாரு மூலமா பார்த்தது? பிரதர் ராஜேந்திர மூலமா பார்த்தது. நான் இப்படி சொல்றேன், பிரதர் சிஸ்டர் சோபி மூலமா பார்க்கணும், பிரதர் புருஷோத்தம் மூலமா பார்க்கணும், எட்வின் மூலமா கர்த்தர் அவர்களை பார்க்கணும். நீங்க கண்கள் அவர்தான் மாறணும். ஆமென் சொல்லுங்க.
அந்நாட்கள்ல திருச்சபை சமுதாயத்துல தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை அனைத்து அரவணைச்சதியா. இன்னைக்கு எப்படி காலனி உள்ள எவ்வளவு சபை, காலனி உள்ள இருக்கிறவன் பேண்ட் போட்டானா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? திருச்சபை. திருச்சபை. எப்படி பாஸ்டர்? மிஷினரிகள் தங்கள் பணங்களை விற்று தங்கள் சொத்துக்களை விற்று கொண்டு வந்து இங்க போட்டதுனால படிப்பறிவு வந்தது. இந்த எந்த அரசியல்வாதியாவது இதை ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியுமா? நம்மளாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்தோம். கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாத நிலையில இருப்பதற்கு நான் சொல்றேன் காரணம் அவர் அரவணைத்து நம்மை பார்த்ததால் தான், சபை பராமரிப்பதனால் தான். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நிறைய சொந்த பந்த நண்பர் வெளி ஊழியர்கள் தொடர்பு எல்லாம் வந்துட்டு இருக்கலாம் பிரதர், எல்லாம் மட்டும் பிரதர். ஆனா தேவனை விட்டுடாத, நீ இருந்த நிலைமையை விட்டுறாத. இன்னொரு விதத்துல சொன்ன காயுவா செயல்படுறதை நிறுத்திடாத. எல்லாருக்கும் உதவி தேவைப்படுது பிரதர். சபையில புதுசா ஒருத்தவங்க வந்தா நின்று அரவணைச்சு நீங்க அவங்கள கொஞ்சம் அவங்க மேல காட்டுற அன்பு. ஒரு அம்மா வந்தாங்க, மேரி அம்மான்னு ஒரு அம்மா, இப்ப வரவே இல்லை. யாராவது கேட்டு என்ன பாஸ் அந்த அம்மா வந்தாங்க வரலன்னு கேட்டுருக்கேன். யார் வந்தா எனக்கு யார், நான் வர்றதே பெரிய விசா ரோலர் மாதிரி ரவுண்ட் வந்து என்ன பண்ணிடுறேன். யாரு வரல, யாரு போல, ஏன் போல, எதுக்கு வரல இன்னைக்கு. அதான் நான் எப்படி தெரியுமா இருந்தேன், என் மனைவி சாட்சி. வாலண்டியர் நாங்களாம் எங்க சபையில சாகர வரைக்கும் காலடி மிதி மாதிரி இருந்தோம். வாலண்டியர் எல்லா வேலையும் நாங்க தான் செய்யணும். வாசல்னு வரவனை வரவேற்கணும், செருப்பு எவனும் திருடி போடாம பார்த்துடணும், எல்லாத்தையும் பார்த்து வரவங்களை வந்து சோத்திரம் பண்ணி வரவேற்கணும், கை கொடுக்கணும், சிரிக்கணும். வாசல்ல நின்று அது பிடிக்குதோ பிடிக்கலையே கை கொடுத்து சிரிக்கணும். இப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறோம் பிரதர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. ரத்தத்தில் நிறைய பேர் கிடக்கிறான், சாவதற்கு நிறைய பேர் கிடக்கிறான். நான் அவனை பார்த்துட்டேன். திருச்சபையே நீ அவனை பார்த்து செயல்படுவியா? ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய சொந்த பந்தங்கள் வெளி நிறைய வந்ததுனால நம்ம என்ன ஆயிட்டோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போனா போதும். இல்ல பிரதர், உன் ஆத்துமா வாழணும், நீ எல்லாவற்றிலும் சுகமா வாழணும்னா ஒரு ரகசியம் இருக்குது பிரதர், நீ கர்த்தருடைய கண்களா செயல்படணும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி பாருங்களேன். பேதுருக்கு நிறைய சொந்தங்கள் இருந்தாங்கங்க. பேதுருக்கு இருந்த மாதிரி சொந்த பந்தம் உங்களுக்கு இருந்திருந்தா குப்பத்தானுங்களுக்கு நிறைய சொந்தம் தெரியுமா உங்களுக்கு? மெரினா பீச்சில் ஆரம்பிச்சு நீங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா குப்பத்துக்கும் போய் பாருங்க, என் குப்பத்தில் எங்க மாமா ஆகிறாருன்னு ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்த காலனி உள்ள போனாலும் கேட்டு பாருங்க, அங்க எங்க பெராப்பா இருக்கிறாருன்னு ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்த பேதுரு கவனிங்க, ஒன்றுமில்லாம வெறுமையா நிக்கிறான். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு அவனுடைய படகுல ஒரு மீன் கிடைக்கல, வலைகளை பழுது பார்த்து நிற்கிறான். போன சொந்தக்காரன் என்ன கவனிங்க, போன சொந்தக்காரன் யாராவது பேதுரு என்னாச்சு இன்னைக்கு மீன் கிடைக்கலையா, கவலைப்படாத, இந்த 5 கிலோ ஷீலா கொடுறா, ஏய் இந்த பக்கம் ஒருத்தவன் 5 கிலோ வஞ்சரத்தை கொடு, நாளைக்கு பிடிச்சா வித்து காசை கொடு, இந்த எவனை கொடுத்தானா பிரதர், எவனை கொடுத்தானா பிரதர்? இதுதான் சொந்தம், இதுதான் நண்பர். நீங்க நினைக்கிறீங்க இவங்க இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க இருக்கிறாங்க பாஸ்டர். நீ கஷ்டப்படும் போது உன் அருகில வந்து உன் படகளை ஏறி உட்கார்ந்து உன்னை நிரப்புவதற்கு ஒரே ஒருவர் தான் இந்த பூமியில இருக்கிறார்னா அவர் என் ஏசப்பா ஒருத்தர் தான். சொல்லுங்க. எல்லாம் இருப்பாங்க. பெத்த அம்மாலாம் பிள்ளைங்களை விட்டு ஓடின கதைலாம் இன்னைக்கு எவ்வளவு கதை பார்த்திருக்கிறேன். எங்க ஃபேமிலியில சொல்றேன், எங்க ஃபேமிலியில விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. எங்க அப்பா கொண்டு வந்து வளர்த்தார், எங்க அப்பா கொண்டு வந்து வளர்த்தார். அவ்வளவு நல்லவர் எங்க அப்பா. என்ன பழக்க தெரியாது, பணத்தை எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாது, யாரு எந்த சொந்த பந்தம் வராது பிரதர். நமக்கு ஒரே ஒருத்தர் தான், இயேசு தான் நிரந்தரம். அதனால தான் பேதுரு சொன்னான், ஜீவனானாலும் மரணமானாலும் போய் பின் தொடருவேன். ஏன் என் கஷ்டத்துல என் படகர்களை யாரும் வந்து கூட பார்க்கல, நான் பழுது பார்த்து கொண்டு நேரத்தில் யாருமே வரல, என்னை தேடி நீங்க மட்டும் தான் ஏசப்பா வந்தீங்க, என் சூழ்நிலை அறிஞ்சு நீங்க மட்டும் தான் ஏசப்பா வந்தீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன் மகளே, உன்னை அந்த இடத்துல இருந்து பார்த்தா இருப்பாரு, அந்த இடத்துல இருந்து தூக்கி கொண்டு வந்தார் பாருங்க. உன்னை என்னவா மாத்த போறாரு, நீங்க எப்படி இருக்க போறீங்க. பார்த்தவர் ஒருத்தன் பாடினா பாருங்க, கருவிலே கண்டவர் தெருவிலே விட்டு விடுவாரோ. அதுக்கப்புறம் தான் நம்மள ரத்தத்துல கிடந்த நம்மளை பார்த்து நம்ம பக்கத்துல போய் பிழைத்தருன்னு சொன்னாரு. என்ன பாஸ்டர் பண்ணுவாரு? 46 ஏசாயா 46 3 4 5 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 46 3 4 5. எனக்கு செவி கொடுங்கள். என்னமா? தாயின் வயிற்றிலே நீ தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் வயிற்றிலே நீ உற்பத்தி ஆனது முதல், ஐயா அங்க கர்ப்பத்தில் ஏந்தி நீ பூமிக்கு வந்த உன்னை தாங்கி உன் கஷ்ட நஷ்டத்துல உன்னோட கூட இருந்து வாசி, உங்க முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்து வந்தேன், இம்மட்டும் இன்னும் தாங்குவேன், அப்படி செய்து வந்தேன்,
இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன், யாருடைய சாயலுக்கு என்னை சமமாக்குவீர்கள். சகோதரனே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டாரு, பிரசன்ட் டென்ஸ் சொல்லிட்டாரு, ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நான் உன்னை கண்டுபிடித்தது உண்மை, உன் அருகிலே கடந்து போகும்போது பார்த்தது உண்மையானால், உன்னை எந்த கஷ்டத்திலிருந்து தூக்கினோ, எந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்தனோ, நானே உன்னை தாங்குவேன், நானே உன்னை. இது ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். இந்த வசனத்தை எடுத்துட்டு நீங்க ஆலயத்தை விட்டு போங்க. கர்த்தர் உன்னை முதிர் வயது வரைக்கும் நடத்துவதற்கு, தாங்குவதற்கு, பலத்தோட வைப்பதற்கு, அபிஷேகத்தோட வைப்பதற்கு, கர்த்தர் அலங்காரமாய் வைப்பதற்கு. ஆமென். நீங்க நல்லாதான் முடிப்பீங்க. அல்லேலூயா. துவங்கினதானாதியா துவங்கி இருக்கலாம். துவங்கினது ரத்தத்துல கிடக்கும் போது யாரும் பரிதபிக்கப்பட ஒரு ஆள் இல்லாம துவங்கி இருக்கலாம். ஏய் யாக்கோபே, நீ வனாந்தரத்துல தனியா துவங்கினடா. எப்படி முடிச்ச தெரியுமா? பார்வோன் ராஜாவுக்கு கூட இல்லாத அளவுக்கு கையை நல்லா தட்டி சொல்லுங்க, நான் முடிக்கும் போது நானும் என் திருச்சபையோ கர்த்தருடைய மகிமையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா முடிப்பேன் சிஸ்டர். உன் பிள்ளைலாம் இருக்க போற பொசிஷனை பார்த்து அப்படியே எச்ச முழுங்குவான் உன் சொந்தக்காரன். சொல்லுங்க எல்லாம், பேச வாய் வராம இப்படி பிள்ளையா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றத? அல்லேலூயா. நம்ம ரத்தத்துல கிடந்தோம், நம்ம பிள்ளைங்க ரத்தத்துல இல்ல. வனாந்தரத்துல தாவீது இருந்தா, சாலமோன் அரண்மனையில, நம்ம பிள்ளைங்க அரண்மனையில. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேராச்சு முடிச்சிடறான்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அடுத்த வாரத்தில் நான் பேசுறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. துன்பத்துல மாத்திரம் இல்ல, நாம் படுகிற கஷ்டங்களை, துன்பங்களை, வருத்தங்களை பார்க்கிறார் இல்ல, பார்த்தார். அடுத்த வாரம் நான் பேச போறேன். நாம் கர்த்தருக்காய் செய்தவைகளை கர்த்தர் பார்த்தார். எல்லாம் கண்களை மூடலாமா? இன்னைக்கு ஒரே பாயிண்ட் தான். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர்.